ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மித்ரன் ஃபுட்ஸில் முருங்கைக்கீரை பொடி வந்து நம்ம டீட்டெயில்டு ரெசிப்பியாக பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ரொம்ப ஒரு டேஸ்ட்டான முருங்கைக்கீரை பொடி ரெசிபி தாராளமாக செய்யலாம். இதுக்காக 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை ரொம்ப வந்து ஸ்லோ ஃப்ளேமில் கோல்டன் கலர் வர வரைக்கும், அதாவது பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேம் வச்சா கண்டிப்பாக தீய செய்யும். அதனால் வந்து நமக்கு வந்து 1 2 அப்படியே பச்சையாகவே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஹை ஃப்ளேம் வச்சுக்காதீங்க. நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதை மாதிரி வறுத்து எடுத்த பிறகு 2 கப் வந்து உளுத்தம்பருப்பு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து 1 கப்பு, உளுத்தம்பருப்பு வந்து 2 கப் எடுத்துக்கோங்க. இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம ஹை ஃப்ளேம் வைக்கிறோம், ஆனால் வந்து அதனுடைய டேஸ்ட் வந்து மாறிடும். 1 2 சரியாக வறுபடாது, தீஞ்சு போயிடும். இதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது தெரியும். இதுதான் வந்து சமையலில் சின்ன சின்ன நுணுக்கும் ரெசிப்பியில். அதனால் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வரணும். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்த பிறகு நீங்கள் உளுத்தம்பருப்பை எடுத்துடலாம். அதே போல் நீங்கள் வந்து அடுத்தது வந்து நம்ம துவரம்பருப்பு வறுப்போம். அதுவாக இருந்தாலும் சரி, எந்த பருப்பு வறுத்தாலும் சரி, நீங்கள் ஸ்லோவில் வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லது. அதே மாதிரி நார்மலாகவே முருங்கைக்கீரை லைட்டாக ஒரு கசப்பு தட்டும். அது வந்து தெரியாமல் இருக்கணும்னா நம்ம இதெல்லாம் வந்து சேர்க்கும் போது, பருப்பு ஐட்டம்லாம் நம்ம சேர்க்கும் போது அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இதே கடாயில் நம்ம 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். 2 கப் வந்து உளுந்து, 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கோம். சீரகம் பொரியணும், தீயக்கூடாது. பொரியிற அளவுக்கு சீரகத்தை வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து குழந்தைங்களும் தாராளமாக முருங்கைக்கீரை பொடி சாப்பிடுவாங்க. கசப்பு இல்லாமல் இருந்தால் பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. அயன் சத்து எல்லாருக்குமே தேவை, முக்கியமாக குழந்தைகளுக்கு தேவை. ரொம்ப பேரண்ட்ஸ் வந்து தேடி தேடி கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டில் கொடுக்கும் போது நாளைக்கு கீரையே கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கிறோம். மிளகையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகு வந்து ரொம்ப தீயக்கூடாது, லைட்டாக பொரியணும். பொரியிற மாதிரி ஸ்டேஜ் வரும்போது மிளகையும் எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு மத்தியானத்தில் லஞ்ச் பாக்ஸாகவும் இதை கொடுத்து அனுப்பலாம். தாராளமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சொல்லியிருக்கேன் நான் ஷார்ட்ஸில், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதை போட்டுட்டு வேர்க்கடலை, முந்திரி இந்த மாதிரி போட்டு நீங்கள் வறுத்து கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக சாப்பிடுவாங்க. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு ஒன்றும் பாதியமாக நசுக்கி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். எதுக்குமே எண்ணெய் ஊற்றலை, எல்லாமே வந்து கடாயில் வெறுமனை தான் நம்ம வறுத்து எடுக்கிறோம். உங்களுக்கு ராவா தான். அதே மாதிரி பூண்டுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து பூண்டை ஏற்கனவே தட்டி நான் வெயிலில் காய வச்சேன்னா அது வேணாம். ஏன்னா அதில் வந்து தூசி அந்த மாதிரிலாம் சேர்ந்துருக்கும். அதை சேர்த்துக்காதீங்க. காரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து நாங்கள் வந்து காரம் கம்மியாக போடுறதுனால இந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 கைப்பிடி மிளகாய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்குறோம். ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னா 2 ஸ்பூன் மிளகுக்கு பதில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த காரத்தை விட அந்த காரம் பெருசாக தெரியாது. அதே மாதிரி கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயம் நல்ல ஒரு டைஜஷன் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து பருப்புகள் சேர்க்குறோம், அது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம பெருங்காயம் சேர்க்கும் போது அது அந்த அளவுக்கு தெரியாது. அதே மாதிரி 2 கைப்பிடி வந்து நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி முருங்கைக்கீரை இதுக்கு தாராளமாக போதுமாக இருக்கும். முருங்கைக்கீரையை நிழலில் உணர்த்திருக்கனே தவிர வெயிலில் காய வைக்கல. நிழலில் உலர்த்தின முருங்கைக்கீரையாக இருந்தாலும் கடாயில் வறுக்கும் போது நல்லா உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் சுருங்கிருச்சு அந்த முருங்கைக்கீரை. இதை நம்ம இந்த மாதிரி இருக்க மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கடாயிலே டைரெக்டாக போட்டு வறுத்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்து அதனுடைய சத்துக்கள்லாம் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக நிழலில் உணர்த்தினாலே நல்லா இருக்கும் உங்களுக்கு கீரை. அது மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. தூசி எதுவுமே வராது. இப்போ இதை வறுத்ததை நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ முருங்கைக்கீரையை தனி தட்டில் வச்சுருக்கோம். வறுத்த பருப்புகள்லாம் ஒரு தட்டில் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா பருப்பெல்லாம் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கீரையை போட்டு அரைப்போம். ஒன்றா அரைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா அரைச்சிருங்க. பருப்பை அரைச்சி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் கீரையை போட்டு அரைங்க. கீரை 1 2 அரையாமல் போகும், அப்படியே நிற்கும்.
மிக்ஸி உங்களுக்கு சுத்தவே சுத்தாது. ஆனால் பருப்பை நல்லா அரைச்சிட்டு அது நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்துட்டு நீங்கள் கீரையை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இந்த பருப்பையும் கொட்டி அரைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுதாங்க முருங்கைக்கீரை பொடி ரெசிபி. இதை நீங்கள் தாராளமாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். முடியாதவங்க மித்ரன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்கள்.